8 விதமா வந்து திக்பலம் நிர்ணயம் பண்றாங்க மீனா டு நாடிமுறை அப்படிங்கிறதுல. திக்பலத்துல இது ஒரு உயர்நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லக்னத்திலே குரு புதன் இருந்தா அது திக்பலம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று 4ல் வந்து சந்திரன் சுக்கிரன் இருக்கிறது, 7ல் சனி ராகு இருக்கிறது, 10ல் செவ்வாய் சூரியன் கேது இருக்கிறது திக்பலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அதில் வந்து ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் இந்த 8 விதமாக பிரிப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்களாக வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் விளக்குறேன். இப்போ லக்னத்தில் குரு புதன் இருக்குது திக்பலமாக கருதப்படுது. லக்னாதிபதி நட்சத்திரத்திலையும் குரு புதன் இருந்தால் அதுவும் திக்பலம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் நட்சத்திரம் என்னென்ன? பரணி, பூராடம், பூரம். இந்த 3 நட்சத்திரத்தில் குருவோ புதனோ இருந்தால் இந்த 2 கிரகங்கள் திக்பலம் அடையுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து லக்னாதிபதி பார்வை வந்து குருவோ புதன் மேலேயோ பட்டாலும் திக்பலம் அடையும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் அப்படின்னா மகர லக்னத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து குருவையும் புதனையும் ஏதோ ஒரு கிரகத்தை பார்த்தா அந்த கிரகம் வந்து திக்பலம் அடையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லக்னாதிபதியுடன் இணைவு, லக்னாதிபதியோட